வணக்கம். ஜேகே செய்திகளின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் வெவ்வேறு 3 பிரதேசங்களில் 3 அடையாளம் தெரியாத சடலங்கள் மீட்பு. போதகர் ஜெரம் பெர்னாண்டோ தொடர்பில் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு. வெளிநாட்டில் பெறப்பட்ட விவாகரத்து ஆணை இலங்கையில் அங்கீகரிக்கப்படும் என நீதிமன்றம் அறிவிப்பு. ஸ்லாபம் ஜேம்ஸ் வீதியில் மேற்கொள்ளப்பட்ட அவசர அகழ்வாராய்ச்சியின் போது பழைய சுரங்கப்பாதையின் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீர்வளங்கள் மற்றும் வடிகாலமைப்பு சபையின் ஊழியர்கள் குழு ஒன்று பராமரிப்பு நோக்கத்திற்காக இவ்வாறான அவசர அகழ்வை மேற்கொண்டுள்ளனர். சுரங்கப்பாதைக்கு பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் செங்கல் சுவரின் ஒரு பகுதியும் தோண்டப்பட்ட இடத்தில் மிக தெளிவாக காணப்பட்டது. தற்போதைய சிலாபம் மாவட்ட நீதிமன்றம் அமைந்துள்ள கட்டடம் டச்சு காலத்தில் சிறைச்சாலையாக பயன்பட்டதாக கூறப்படுகின்றது. அச்சிறைச்சாலையில் இருந்து ஸ்லாபம் துறைமுகம் வரை இரகசிய சுரங்கப்பாதை இருந்ததாக தொல்லியல் பதிவுகள் இருப்பதாகவும் தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆய்வாளர் டேவிட் கயான் இந்திக்க தெரிவித்துள்ளார். இந்த சுரங்கப்பாதையின் பாகங்கள் இதற்கு முன்னரும் பல இடங்களில் கண்டெடுக்கப்பட்டதாகவும் எனினும் இது தொடர்பாக முறையான அகழ்வாராய்ச்சி எதுவும் இதுவரை மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை தனது வெளிநாட்டு கொள்கைகளை கடன் வாங்கும் கொள்கைகளில் இருந்து பிரிக்க வேண்டுமென உலக வங்கியின் முன்னாள் செயல் தலைவர் சாந்த தேவராஜன் கோரிக்கை விடுத்துள்ளார். வெளிநாட்டு கொள்கைகளை கடன் வாங்கும் கொள்கையில் இருந்து பிரித்தால் அதிக கடன் செலவில் சிக்கி தவிக்கும் அதே தவறுகள் மீண்டும் இடம்பெறாது எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இலங்கையின் மனித உரிமைகள் பிரச்சினையில் நாட்டின் மெத்தன போக்கு காரணமாக அமெரிக்கா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளில் சாதகமான கடன்கள் நிராகரிக்கப்பட்டன. இதற்கு பதிலாக சீனாவிடம் இருந்து வணிக கடன்களை தேர்ந்தெடுப்பதற்கு 2019ஆம் ஆண்டு அரசாங்கம் முடிவெடுத்தது. இருப்பினும் இந்த பயனற்ற செயல் நாட்டை துயரத்தில் ஆழ்த்தியுள்ளதுடன் வெளியுறவு கொள்கை நோக்கங்களை பொருளாதார கொள்கை நோக்கங்களுடன் கலந்துள்ளது. இந்நிலையில் நாடுகளுடன் உள்ள உறவுகளை பொருட்படுத்தாது மலிவான கடன் வழங்குபவரிடம் இலங்கை எப்போதும் கடன் வாங்கியுள்ளது. எனவே இலங்கை தனது கடன் கொள்கையை அதன் வெளிநாட்டு கொள்கையில் இருந்து பிரித்து வைத்திருக்க வேண்டும். பிரிவினையை உருவாக்குவது சாத்தியமற்றது என சிலர் கூறுகின்றனர். எனினும் தாய்வான் மற்றும் சீனாவை போன்று இது சாத்தியமாக காணப்படுகின்றது. தாய்வானும் சீனாவும் பரம எதிரி நாடுகளாகும். எனினும் சீனா தாய்வானின் மிகப்பெரிய வர்த்தக பங்குதாரராகவும் மிகப்பெரிய முதலீட்டு இடமாகவும் காணப்படுகின்றது. எவ்வாறாயினும் பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் அவர்கள் உறவை தொடர்கின்றார்கள். இலங்கையில் கொண்டுவரப்பட்டுள்ள மத்திய வங்கி சட்டமும் பாதுகாக்கப்பட வேண்டியது. ஏனெனில் இது அரசாங்கத்தின் நிதி பற்றாக்குறைகளின் போது நேரடியாக நிறுவனத்திற்கு அழுத்தம் கொடுப்பதை தடுக்கின்றது. இதேவேளை இலங்கையின் வெளிநாட்டு கடன் முகாமைத்துவத்தில் உத்தியோகபூர்வ கடனாளிகளிடமிருந்து தனியார் பங்குதாரர்களுக்கு மாறுவது சிறந்த விடயம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கண் நோயாளர்களுக்கு சத்திர சிகிச்சையின் பின்னர் பயன்படுத்தப்படும் கண் திரவத்தின் 21,510 குப்பிகள் தரம் குறைந்ததாக காணப்படுவதாக கணக்காய்வாளர் நாயகம் அறிவித்துள்ளார். இக்கண் திரவத்தை பயன்படுத்தியதன் மூலம் தேசிய கண் வைத்தியசாலையின் 2 நோயாளிகள் முழுமையாக பார்வையற்றவர்களாகவும் நுவரெலியா பொது வைத்தியசாலையின் சுமார் 15 நோயாளிகள் ஒவ்வாமையினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் வைத்திய நிபுணர் டாக்டர் ஜி சமல் சஞ்சீவ தெரிவித்துள்ளார். இப்பாரதூரமான எதிர் விளைவுகள் ஏற்பட்டு ஒரு வருடத்திற்கு மேலாக அங்கவீனமுற்ற நோயாளர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட நட்டஈடு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் தற்போதைய சுகாதார அமைச்சரும் செயலாளரும் இது தொடர்பில் அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். மதபோதகர் ஜெரோம் பெர்னாண்டோவிற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை பிரதம நீதியரசர் தலைமையிலான அமர்வின் முன்னிலையில் பரிசீலிக்குமாறு உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. சர்ச்சைக்குரிய சுய பிரகடனப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியான ஜெரோம் பெர்னாண்டோ ஏனைய மதங்களை விமர்சித்ததாக கூறப்படும் கருத்துக்களுக்கு எதிராக ஐக்கிய நாடுகளின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகளுக்கான சர்வதேச உடன்படிக்கையின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அடுத்து ஜெரோம் பெர்னாண்டோ மீதான விசாரணைகளின் முன்னேற்றம் குறித்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கடந்த மே மாதம் உயர் நீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு பணிப்புரை விடுத்திருந்தது. முன்னதாக பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தாலும் பின்னர் ஜனவரி மாதம் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றில் அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. இதனை அடுத்து விசாரணைகள் நடைபெற்று வரும் நிலையில் அவர் நாட்டை விட்டு வெளியேறவும் தடை விதிக்கப்பட்டு பின்னர் தடையும் தற்காலிகமாக நீக்கப்பட்டது. இந்நிலையில் வெளிநாட்டில் இருந்து அவரது கணக்கில் பெருந்தொகை பணம் வைப்பு செய்யப்பட்டிருப்பது குறித்த விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக நீதிமன்றில் அறிவிக்கப்பட்டது.
இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட திருமணத்திற்கு வெளிநாட்டில் பெறப்பட்ட விவாகரத்து ஆணை இலங்கையில் அங்கீகரிக்கப்படும் என கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. திருமண சட்டங்கள் தொடர்பான சர்வதேச சட்ட தரங்களை முன்வைத்து அமெரிக்கா கலிபோர்னியாவில் வசிக்கும் மனுதாரர் ஒருவருக்கு ஆதரவாக குறித்த விவாகரத்து ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட திருமணம் செய்து கொண்ட 2 இலங்கை நாட்டவர்கள் அமெரிக்காவிற்கு சென்றுள்ளனர். பின்னர் அவர்கள் இருவரும் தங்கள் திருமணத்தை முறித்துக் கொள்ளவும் விவாகரத்து நடவடிக்கைகளை தொடங்கவும் ஆரம்பித்திருந்தனர். எனினும் பிஜி நாட்டில் மறுமணம் செய்து கொள்வதில் மனுதாரரான ஆணுக்கு தடைகள் காணப்பட்டிருந்தது. இந்நிலையில் மனுதாரர் சார்பில் முன்னிலையான மூத்த சட்டத்தரணி தனது கட்சிக்காரர் அமெரிக்காவில் ஏற்கனவே விவாகரத்து பெற்றுவிட்டதாகவும் பிஜியில் மீண்டும் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் நீதிமன்றில் தெரிவித்திருந்தார். பிஜியின் அரசாங்கம் மனுதாரரிடம் அவர் பிறந்த நாடான இலங்கையிலிருந்து, அதாவது திருமணம் ஆகாதவர் அல்லது விவாகரத்து பெற்றவர் என்ற ஆதாரத்தை வைக்க வேண்டும் என வலியுறுத்தியிருந்தது. எனவே அமெரிக்காவில் வெளியிடப்பட்ட விவாகரத்து ஆணையை அங்கீகரித்து நடைமுறைப்படுத்துமாறு இலங்கை சட்ட அமைப்பின் மூலம் உத்தரவை மனுதாரர் கோருவதாக சட்டத்தரணி நீதிமன்றில் தெரிவித்திருந்தார். அத்துடன் பிஜியில் மறுமணம் செய்து கொள்வதற்கான ஒற்றை அந்தஸ்தை நிரூபிக்கும் சான்றிதழை பெறவும் இலங்கையில் ஏற்கனவே உள்ள திருமண சான்றிதழை இரத்து செய்யுமாறும் மனுதாரர் கோரியிருந்தார். இந்நிலையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் அண்மையில் வழங்கிய தீர்ப்பை மையப்படுத்தி கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இந்த முக்கிய தீர்ப்பை மனுதாரருக்கு சார்பாக வழங்கியுள்ளது. முன்னதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் இலங்கையில் உள்ள ஒரு மாவட்ட நீதிமன்றம் வேறொரு நாட்டின் தகுதி வாய்ந்த நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட விவாகரத்து ஆவணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தடை இல்லை என கூறியிருந்தது. எவ்வாறாயினும் குறிப்பிட்ட வழிகாட்டுதல்கள் மற்றும் சான்றுகள் தொடர்பான சட்ட விதிகளுக்கு உட்பட்டதாக இந்த ஏற்பு இருக்க வேண்டும் என மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவித்திருந்தது. அத்தகைய ஒரு நாட்டின் சட்டம் வெளிநாடு ஒன்றில் நிச்சயிக்கப்படும் திருமணங்களை கலைக்க அந்தந்த நீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவது முதல் வழிகாட்டுதலாகும். இரண்டாவதாக, இலங்கையில் திருமண ஒப்பந்தம் செய்து கொண்ட 2 தரப்பினரும் விவாகரத்திற்கு விண்ணப்பிக்கும் போது நியாயமான காலத்திற்கு அந்த நாட்டில் வசிப்பது அவசியமாகும். மூன்றாவதாக, கணவன் மனைவி இருவரும் அத்தகைய விவாகரத்து நடவடிக்கைகளில் வெளிநாட்டு நீதிமன்றில் தீவிரமாக பங்கேற்றிருக்க வேண்டும் என்பதே மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பாக அமைந்துள்ளது. நாட்டின் வெவ்வேறு பிரதேசங்களில் அடையாளம் தெரியாத 3 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு மார்ஸ்டேலா பாடசாலைக்கு முன்பாக ஒருவர் உயிரிழந்துள்ளதாக 119க்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் நீர்கொழும்பு போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதுடன் உயிரிழந்தவரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. இறந்தவர் சுமார் 65 வயதுடையவர் எனவும் இறுதியாக பென்னியன் மற்றும் நீல நிற சதுரங்கள் கொண்ட சாரம் அணிந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நீர்கொழும்பு ஸ்ரீகுரச தேவாலயத்திற்கு பின்னால் இனம் தெரியாத ஆணின் சடலம் ஒன்று கிடப்பதாக கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து சடலத்தினை போலீசார் மீட்டுள்ளனர். உயிரிழந்தவரின் சடலம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை. இறந்தவரின் முதுகு மற்றும் தோள்களில் பச்சை குத்திய அடையாளங்கள் காணப்பட்டதாகவும் நீண்ட கைச்சட்டை அணிந்திருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் பாணந்துறை தெற்கு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரங்கோன் விகாரையினுள் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் பாணந்துறை தெற்கு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். உயிரிழந்த பெண்ணின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் அவர் 60 முதல் 65 வயதுடையவர் எனவும் 5 அடி 1 அங்குலம் உயரம் கொண்டவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவப்பு நிற மேலாடையும் நீலம் மற்றும் பிரவுன் நிற பாவாடையும் அணிந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மலாவியின் துணை ஜனாதிபதி சவுலோஸ் சிலிமா உட்பட 10 பேர் பயணம் செய்து கொண்டிருந்த உலங்கு வானூர்தி காணாமற் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சவுலோஸ் கிளாஸ் சிலிமா என்ற 51 வயதுடைய துணை ஜனாதிபதியே இவ்வாறு காணாமற் போயுள்ளார். மலாவியின் தலைநகரில் இருந்து பயணத்தை ஆரம்பித்த பின்னர் உலங்கு வானூர்திக்கான தொடர்பு அற்று போனதாக அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மலாவி துணை ஜனாதிபதியை தேடுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக மேற்கொள்ளும் உத்தரவிட்டுள்ளார். தேடுதல் நடவடிக்கைகளை மலாவியின் அண்டை நாடுகளுக்கும் அமெரிக்கா, பிரித்தானியா, நோர்வே மற்றும் இஸ்ரேல் ஆகிய அரசுகளும் ஒன்றிணைந்து மேற்கொள்வதாக அவர் அறிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சாத்தியமான வேட்பாளராக கருதப்படும் சிலிமா ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக 2022ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டிருந்தார். எவ்வாறாயினும் கடந்த மாதம் அவர் மீதான ஊழல் குற்றச்சாட்டுக்களை மலாவி நீதிமன்றம் மறுத்து தீர்ப்பளித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்று எமது இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.